என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம் பக்தன் என்றாய் போற்றி, பாவம் வென்றொரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கலிதையும் மலையானே போற்றி போற்றி. இந்த மண்டபத்திலே மாணிக்கவாசர் அருளை செய்த திருவாசகம் பகுதியில் போற்றி பெரியவர்கள் என்ற அந்த பகுதியிலேயே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பிற்குரிய சகோதரர் கண்ணன் அவர்கள் இப்போது பேச ஆக்கம் கொடுத்து எங்களுக்கு அறிவில் உள்ள இருளை நீக்க வேண்டும் என்று சொல்லி அவரை போற்றி வழங்கி பேச கடவுளை போற்றி என்னை கண்டு வந்து அருளு போற்றி, விடவுளை உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி, உடலிடு கலங்கிட்டுள்ளை உம்ப கண்டு அருளு போற்றி, சடையுளே கங்கை வைத்த சங்கரா போற்றி போற்றி, சடையுளே கங்கை வைத்த சங்கரா போற்றி போற்றி. ஆடல் வல்லார் திருவாசக புரோதல் குழு சார்பாக ராமலிங்க சுவாமிகள் மடத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற திருவாசக விளக்க உரையின் இன்றைய அமர்வாக போற்றி திருவகை என்ற பதிகத்திலிருந்து 91வது அடிகளில் இருந்து 120வது அடிகள் வரை அந்த அடிகளிலே கூறப்பட்டிருக்கின்ற தத்துவார்த்தங்களையும் விளக்கங்களையும் புராண கதைகளையும் இன்றைய அமர்விலே நாம் அனைவரும் அனுபவிக்க இருக்கின்றோம். போற்றி திருவகை என்று சொல்லுகிற பொழுது 225 அடிகளை கொண்டது. கழி நெடில் ஆசிரியப்பாவால் ஆனது. 136 போற்றிகளை கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே பெரும்பான்மையை கருதி
போற்றி திருவகை என்று பின்னாலே வந்த அருளாளர்கள் இந்த பதிகத்திற்கு பெயரை சூட்டி இருக்கிறார். சென்ற அமர்விலே நான் சொல்லுகிற பொழுது இந்த 225 அடிகளையும் 3 பெரும் பிரிவாக பிரித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறது. சகத்தின் பெருக்கம் என்பது சித்தாந்த கருத்து. சகம் என்று சொன்னால் இந்த பிரபஞ்சம், இந்த உலகம். இந்த உலகத்திலே உயிரின பெருக்கம் எப்படி ஏற்படுகிறது? உயிரின பெருக்கத்திற்கு பின்னாலே இறைவனுடைய சிந்தனையை நோக்கி இந்த ஆன்மாக்கள் எல்லாம் நகர்கிற பொழுது மாயாவாதம், உலகவாதம் என்று சொல்லக்கூடிய 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதம் மாயைகளை தொடங்கி எத்தகைய தடைகள் எல்லாம் ஏற்படுத்துகின்றன என்பதை 2ஆம் பாகமாகவும், எல்லாவற்றையும் கடந்திருக்கக்கூடிய இந்த ஆன்மா இறைவனை வணங்குவது ஒன்றுதான் வீடு வேற்றை அடையக்கூடிய வழி என்று சொல்லி மாணிக்க வாசகனுடைய திருவாயாலே 136 போற்றிகளை இந்த பாடலில் சொல்கிறார். போற்றி என்று சொன்னால் வணங்குகிறேன் என்று 91ஆம் அடியிலிருந்து 120வது அடிகள் வரை அந்த பாடலை நாம் பார்த்துவிட்டு பின்னாலே வரி வரியாக அதனுடைய தத்துவார்த்தங்களையும் விளக்கங்களையும் பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கை குருமணி போற்றி, தென்தில்லை மன்றிருளாடி போற்றி, இன்றெனக்கு ஆரமுதானாய் போற்றி, மூவானான் மறை முதல்வா போற்றி, சேவார்கள் கொடி சிவனே போற்றி, மின்னார் உருவ விகிர்தா போற்றி, கல்லால் உரித்த கனியே போற்றி, காவாய் கனக குன்றே போற்றி, ஆயந்தன கருளாய் போற்றி, படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி, இடரை கலையும் எந்தாய் போற்றி, ஈச போற்றி, இறைவா போற்றி, தேச பழியின் திரளே போற்றி, அரசே போற்றி, அமுதே போற்றி, திரைசே சரண விகிர்தா போற்றி, வேதி போற்றி, விமலா போற்றி, ஆதி போற்றி, அறிவே போற்றி, கதியே போற்றி, கனியே போற்றி, நதிசே செஞ்சடை நம்பா போற்றி, உடையாய் போற்றி, உணவே போற்றி, கடையே நடிமை கண்டாய் போற்றி, ஐயா போற்றி, அணுவே போற்றி, சைவா போற்றி, தலைவா போற்றி, குறியே போற்றி, குணமே போற்றி, நெறியே போற்றி, வினைவே போற்றி, வானோர் கரிய மருந்தே போற்றி, ஏனோர் எளிய இறைவா போற்றி, மூவே சுற்றம் முரணுரு நரையினை ஆழாமே அருள் அரசே போற்றி என்பது 30. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி என்றால் மதுரையிலே அவன் ஆடிக்கொண்டிருக்கிறான் என்று பொருள் அல்ல. ஆடகம் என்பது ஒரு வகை பொன். ஆடகம், சாம்பூந்தம், கிளிச்சிறை என்று சொல்லக்கூடிய 3 வகை பொன். பொன்மணியருக்கெல்லாம் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த 3 வகை பொன்னிலே ஒன்று ஆடகம். இந்த ஆடகம் என்பது காடகம் என்பதன் வடமொழி திரிவு.
காடகம் என்பதன் வடமொழி பிரிவு தமிழிலே ஆடகம் என்று பொருள். ஆடகம் என்கிற பொன்போல் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் பொன்னார் மேடையனே என்று சொல்லுவது போல மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தன்மையை, ஒளிரக்கூடிய அந்த தன்மையை ஆடக மதுரை என்று சொல்கிறார். மதுரை என்று சொன்னாலே பொன்னாக ஒளிரக்கூடிய ஒரு இடம், சுற்றி ஏராளமான மலைகள், அந்த மலைகள் எல்லாம் ஆடகம் என்று சொல்லக்கூடிய பொன்போல் மிளிர்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே ஆடக மதுரை அரசே போற்றி. அவன்தான் எல்லா உலகிற்கும் அரசன் தானே. ஏன் அரசே போற்றி என்று சொன்னார் என்றால், மதுரைக்கு மன்னராக அவன் வீட்டிலிருந்து சௌந்தரபாண்டியனாக ஆட்சி செய்த அந்த தன்மையை நினைத்து அரசே என்று சொன்னார். கண் முதலை மறைத்தான், கண்ட கரையை மறைத்தான், சடை முடியை மறைத்தான், மணி முடியை தாங்கினான். சுந்தரபாண்டியனாக தடாதகை பிராட்டியோடு ஆட்சி செய்த காரணத்தினாலே மதுரையை சொல்லுகிற பொழுது அரசே என்கிற சொல்லை சொல்லி தனித்தன்மை வாய்ந்த ஒன்றை அழகாக அற்புதமாக விளக்குகிறார் மாணிக்கவாசகர். ஆடக மதுரை அரசே, கூடல் இலங்கு குருமணி போற்றி. கூடல் என்கிற ஒரு பெயர் மதுரைக்கு உண்டு. ஏன் கூடல் என்ற பெயர் வந்தது என்று சொன்னார், திருவிளையாடல் புராணத்திலே ஒரு புராண கதை ஒன்று உண்டு. வருணன் என்ன செய்கிறான், மதுரையினுடைய சிறப்பையும் சொக்கநாதனுடைய அந்த பேராற்றலையும் தெரியாமல் கடலினுடைய அலைகள் எல்லாம் ஏவி விட்டு அந்த கடல் அலைகள் எல்லாம் மதுரையை நோக்கி வருகிறது. மன்னன் முதலாக மக்கள் ஈராக அனைத்து உயிர்களும் எம்பெருமானை தஞ்சமடைந்து மிகப்பெரிய மேரு மலை போல அந்த அலைகள் எல்லாம் இங்கே நோக்கி வருகின்றன. எனவே அதை தடுத்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிற பொழுது எம்பெருமான் 4 மேகங்களை அனுப்புகிறார். அந்த 4 மேகங்களும் கடல் அலைகள் எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு மறைந்து விடுகிறது. வருணனுக்கு இன்னும் கோபம் தணியவில்லை. இந்த சம்பவம் எதனாலே நடந்தது என்பதையும் அவனால் புரிந்து கொள்ள இயலவில்லை. தன்னுடைய செருக்கின் காரணமாக மீண்டும் அந்த மழை மேகத்தை எல்லாம் அனுப்பி கடல் மேகமாக மாற்றப்பட்டது இறைவனுடைய திருவருளால். மாற்றப்பட்ட மேகத்தை அனுப்பி விடாமல் மழை பொழிய வேண்டும் என்று வருணன் ஆணையிடுகிறார். மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது. இறைவன் என்ன செய்கிறான், 4 புயல் காற்றை அனுப்பி நான்மாட கூடலாக அந்த மதுரையின் மீது விழாத வண்ணம் ஒரு துளி நீர் கூட விழாமல் மதுரையிலே இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாம் காப்பாற்றி அந்த 4 மேகங்களும் 4 புயல் காற்றும் நான்மாட கூடலாக இன்று அவை மதுரையை காத்தன என்பது புராண வரலாறு. எனவே கூடல் இலங்கு, கூடல் என்று சொல்லக்கூடிய இலங்குதல் என்று சொல்லக்கூடிய விளங்குதல் என்று பொருள். இலங்குதல் என்றால் விளங்குதல். இறைவனாலே அந்த மதுரை விளக்கம் பெற்றது. விளக்கு விளங்கு, ஒன்று தன்வினை, இன்னொன்று பிறவினை. விளங்கு என்று சொன்னால் மற்றவர்களுக்காக விளக்கம் பெறுவது. விளக்கு என்று சொன்னால் தன்னையும் விளக்கி இருளிலே இருக்கக்கூடிய பொருளையும் விளக்கம் செய்வது என்று சொல்லுவது. கூடலாக விளக்கமுறை செய்தான். கூடல் மாநகராக மதுரையை அவன் விளக்கமுறை செய்தான் என்பதில்தான் இலங்கு என்கிற சொல்லை சொல்கிறார். கூடல் இலங்கு குருமணி போற்றி.
குருமணி. குரு என்று சொன்னால் குருவாக இருக்கக்கூடிய ஆச்சாரியன், ஆசிரியன். அவன் மணி போன்று இருக்கிறான் என்று சொல்லி எளிமையாக ஒரு உரையை சொல்லி கடந்து சென்று விடுவார்கள். குருவில் எத்தனையோ குருமார்கள் இருக்கிறார்கள். அந்த குருமார்களிலே இவனும் ஒருவன். மற்ற குருமார்களை போல அல்லாமல் அவன் மணி போன்று விளங்கினான் என்று சொல்லி ஒரு எளிய பொருளை சொல்லி இடர்படுவார் உண்டு. ஆனால் அதற்கு அது பொருள் அல்ல. திருப்பெருந்துறையிலே குருவாக வந்து எம்பெருமானை அவர் ஆட்கொண்டார். மாணிக்க வாசகருடைய உள்ளத்திலும் உணர்விலும் உடலிலும் அவன் குருவாக வந்த அந்த காட்சியே புறையோடி போயிருக்கிறது. எந்த இடத்திலே பார்த்தாலும் குருவாகவே அவன் தெரிந்தார். திருப்பெருந்துறையிலே குருந்த மரத்தடியிலே எப்படிப்பட்ட குருவாக வந்தானோ அதே குருவாக திருக்கழுக்குன்றத்திலே தெரிந்தார். ஞானம் நல்கிய திருவாரூரிலே அதே குருவாக காட்சியளித்தார். இடைமருதூரிலே அதே குருவாக காட்சியளித்தார். அவன் லிங்க உருவை பார்த்தாலும் சரி, மாணிக்க வாசக பெருமானுக்கு மட்டும் அவன் குருவாகவே காட்சியளித்தானாம். வேறு எந்த உருவும் இல்லையா? உரையாசிரியர் எழுதுகிறார். எனவே குருவாக காட்சியளித்து அவன் ஒளிரக்கூடிய தன்மையாக இருக்கின்ற காரணத்தினாலே அவனுக்கு குருமணி. ஒரு தலைவியை விட்டு ஒரு தலைவன் பிரிகிறான். எந்த ஒரு இயற்கையான பொருளை பார்த்தாலும், பூக்களை பார்த்தாலும், காயை பார்த்தாலும், கனியை பார்த்தாலும் அந்த தலைவியினுடைய அவயவங்கள் அவருடைய உருவம் தான் அதிலே தெரியுமா அந்த தலைவனுக்கு? அதுபோல ஞானத்துக்கு கொண்டவர்கள், சிவாகமத்தை உள்வாங்கிய சிவஞானியர்கள் எந்த பொருளை பார்த்தாலும் கூட அது சிவமாகவே தோன்றும். ஆனால் சிவமாகவே தோன்றினாலும் கூட குருவாகவே தோன்றியது யாருக்கு என்று சொன்னால் மாணிக்க வாசகருக்கு தான். உடல் இலக்கு குருமணி போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. தென் என்று சொன்னாலே உடனடியாக நாம் எப்படி பொருள் கொள்வோம்? தெற்கு என்ற திசையை குறிக்கிறது. தெற்கு அல்ல. தென் என்று சொன்னால் அழகு என்று. தில்லை மன்று இருக்கிறதே, பொன்னால் செய்யப்பட்ட அந்த பொன்னம்பலம் மிக அழகாக இருக்கின்ற காரணத்தினாலே அதை தென்தில்லை என்று சொல்கிறார். தென்தில்லை மன்றினுள்ளாடி போற்றி. அழகாக இருக்கக்கூடிய பொன்னார் மேனியனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பொன்னால் செய்யப்பட்ட அந்த அம்பலத்திலே அந்த ஆடக்கூடிய காட்சி அழகாக இருந்தது என்கிற காரணத்தினாலே தென்தில்லை மன்றினுள்ளாடி போற்றி இன்றெனக்கு ஆரமுதானாய் போற்றி. அவன் இன்று எனக்கு எப்படி இருந்தான் தெரியுமா? ஆரமுதாக இருந்தான். அமுதம் ஆரமுதம் என்பதை பல்வேறு அமர்விலே நாம் விளக்கம் கொடுத்திருக்கிறோம். அமுதம் என்பது நாவிற்கு சுவை தரும். ஆரமுதம் என்பது நாவிற்கு மட்டுமல்ல, ஐம்புலன்களுக்கும் சுவையானது. தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இந்த ஆரமுது இருக்கே, அது சுவைத்துக் கொண்டே இருக்குமா. அது நாவிற்கு மட்டும் சுவை, இது அனைத்து உறுப்புகளுக்கும் சுவை. அது நீங்கக்கூடிய சுவை, இது நீங்காத சுவை. அது தற்காலிகமான சுவை, இந்த ஒரு சுவை தான் நிரந்தரமானது. எனவே ஆரம் இன்றெனக்காரமுதானாய் போற்றி மூவா நான்மறை முதல்வா போற்றி. மூவா நான்மறை முதல்வா போற்றி. நான்மறையை சொல்லுகிற பொழுது மூவா என்று சொல்லுகிறார். மூப்பு, மூப்பு இல்லாத நான்மறை. அது ரிக், யஜுர், சாமம், அதர்வனமாக இருக்கலாம். அறம், பொருள், இன்பம், வீடாக இருக்கலாம். தமிழிலே இருக்கக்கூடிய அற்புதமான திருமுறைகள் 4ஆக கூட இருக்கலாம். ஆனால் உபநிடதங்களாக கூட இருக்கலாம். மூவா நான்மறை என்று
சொல்லுகிற பொழுது மூப்பு அடையாத நான்மறை. அப்ப மூப்பு என்றால் அதற்கு என்ன பொருள் என்றால், ஒன்று அழிவதற்கு ஒன்று இறப்பதற்கு வாயிலாக இருக்கக்கூடியது மூப்பு. தலைமுடி நரைக்க ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் இறப்பினுடைய வாயில் திறந்து விட்டது என்று பொருள். வாயில் திறந்து விட்டது என்று. ஆனால் இந்த நான்மறைக்கு என்ன இல்லை? மூப்பு இல்லை. நாள்தோறும் அது ஒளியாலும் உணர்வாலும் ஒளித்துக் கொண்டே இருக்கக்கூடியது. அப்ப வேதம் என்பது என்ன? ஞானத்தை எழுத்துக்களாலும் ஒளிகளாலும் ஒழிக்கக்கூடிய ஒரு சொற்கூட்டம். ஒரு சொற்கூட்டம், அது வேதம். அதற்கு அழிவு இல்லை. ஆனால் அந்த வேதத்தால் கூட இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை அறிய முடியாது. அது பல இடங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த மூவா நான்மறை இவனை போற்றுகிறது. எப்படி? மூவா நான்மறை முதல்வா போற்றி. மூவா நான்மறை போற்றி என்றும் எடுத்துக்கொள்ளலாம், மூவா முதல்வா என்றும் எடுத்துக்கொள்ளலாம். மறைகள் எல்லாம், உபநிடதங்கள் எல்லாம், மற்ற திருமுறைகள் எல்லாம், திருமந்திரம் எல்லாம், அறம் பொருள் வீடு என்று சொல்லக்கூடிய அத்தனை பொருளும் எம்பெருமான் சிவபெருமான் ஒருவன் தான் தலைவன், வேறு ஒருவன் அல்லன் என்று அதை நோக்கி செல்லுகின்ற காரணத்தினாலே இதற்கு மூப்பு இல்லை. ஏன் மூப்பு இல்லை என்றால், இவன் ஒருவன் தான் தலைவன் என்று அதனுடைய கருத்துக்களாலும் அதனுடைய உணர்வாலும் அதனுடைய ஒளியினாலும் அது சுட்டிக்காட்டக்கூடிய தன்மையினாலே அதற்கு மூப்பு இல்லை. மூவா நான்மறை முதல்வா போற்றி, சேவார் வெல்கொடி சிவனே போற்றி. சேவார் சிவனே, வெல்கொடி சிவன் இரண்டாக கூட்டி பொருள் கொள்ளலாம். சே என்று சொன்னால் ஓர் எழுத்து ஒரு மொழி என்று, சே என்று சொன்னால் காலை என்று. சேக்கிழான், கிழான் என்றால் தலைவன், சே என்றால் எருது, எருதுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன். எனவேதான் அதற்கு சேக்கிழான் என்று பெயர். சேவான் அப்படி இடபத்தை காளையை அவன் ஊர்தியாக கொண்டவன் என்பது ஒன்று. இன்னொன்று வெற்றி பெறக்கூடிய கொடியை உடையவன் என்று. அப்படிப்பட்ட சிவன் சேவாதில் கொடி சிவனே போற்றி. மின்னார் உருவ விகிர்தா போற்றி. மின்னார் உருவ விகிர்தா போற்றி. மின் என்று சொன்னால் மின்னல் என்று பொருள். மின்னல் என்ன? அதற்கு ஏதேனும் ஒரு கருதுகோள் இருக்கிறதா, அதற்கு ஒரு பொருள் இருக்கிறதா என்று சொன்னால், கண்ணாலே காண முடியாத, கண்ணாலே பொறுக்க இயலாத ஒளியின் அளவு என்று பொருள். எல்லா ஒளியும் பார்க்கலாம். சூரிய ஒளியை கூட சிறிது நேரம் பார்த்தால் கண்ணீரில் தண்ணீர். சந்திரனுடைய ஒளியை பார்க்கலாம், மின்விளக்கினுடைய ஒளியை பார்க்கலாம். மின்னலுடைய ஒளியை மட்டும் இந்த கண்களாலே பொறுக்க இயலாது. எனவே கண்களால் பொறுக்க இயலாத ஒளியின் அளவுக்கு பெயர் மின்னல். மின்னார் உருவம். அந்த மின்னல் இரண்டு மேகங்கள் ஒன்று சேர்க்கிற பொழுது பல்வேறு விதமான உருவத்தில் வரும். அது எந்த உருவத்தில் அந்த மின்னல் வருதுன்னு நமக்கு தெரியாது. பொன்போல நிறம் பல்வேறு உருவங்களை எடுக்கக்கூடியது. அதுபோல மின்னல் எப்படி பல்வேறு உருவங்களை எடுக்கிறதோ, அது எப்படி பொன்னார் நிறமாக இருக்கிறதோ, அதுபோல எம்பெருமான் 25ம் 64மாக இன்னும் பலவாக பல்வேறு உருவங்களை எடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே மின்னார் உருவம் என்று மின்னலோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். விகிர்தா போற்றி. விகிர்தன் என்பது வடமொழி. விகிர்தா என்று அதை தமிழ்படுத்தி சொல்லி இருக்கிறார். விகிர்தம் என்று சொன்னால் வேறுபாடு உடையவன் என்று பெயர்.
விளையாட்டை உடையவன் என்று பெயர். ஐங்கலப்பாரத்தை சுமக்கக்கூடியவன் என்று பெயர். ஐந்தொழில்களை ஐங்கலபாரத்தை அவன் செய்கிற பொழுது, நடத்துகிற பொழுது வெவ்வேறு விதமான உருவத்தை அவன் தாங்கி நிற்கின்றான். அவை எல்லாமே வேறுபாடு உடைய உருவமாக இருக்கிறது. இலங்கைக்கு செல்லுகிறான் மண்டோதரி அழைப்பாய் என்று சொன்னால், ராவணன் பார்க்கிற பொழுது குழந்தை வடிவமாக இருந்தான். 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை பார்க்கிற பொழுது வெவ்வேறு உருவமாக இருந்தான் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் அல்லவா? அப்படி மின்னார் உருவ விகிருதா, வேறுபாடு உடையவனே, ஐங்கலப்பாரத்தை சுமப்பவனே, ஐங்கலப்பாரத்தை சுமக்கின்ற காரணத்தினாலே அழகிலாத உன்னுடைய விளையாட்டின் காரணமாக வெவ்வேறு விதமான உருவத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானே, உன்னை போற்றி நாங்கள் மின்னார் உருவ விகிருதா போற்றி, கள்ளார் உரித்த கனியே போற்றி. கள்ளார் உரித்த கனியே போற்றி. கல்லிலே நார் எடுக்க முடியுமா என்பது ஒரு பழமொழி. அதற்கு என்ன பொருள்? செயற்கரிய செயலை செய்வது என்று பொருள். கல்லிலே நாரை உரிக்க முடியாது. எத்தனை ஆழத்திலே தண்ணீரில் நாம் அமிழ்த்தி வைத்திருந்தாலும் கூட அந்த கல்லானது ஊறி அதிலிருந்து நார் எடுக்க முடியுமா என்றால் அது இயலாத காரியம். ஆனால் எம்பெருமான் கல்லிலும் நாரை எடுக்கக்கூடியவன். எந்த கை? அடியார்களுடைய உள்ளமாகிய அந்த கை. அந்த கல்லிலே அருள் நீரை சுரந்து அந்த அருள் நீரிலே கல்லாகிய அந்த உள்ளம் அமிழ்ந்து 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 எப்படி வாழைப்பழத்தோலை உரித்து அதன் உள்ளே சுவையான அந்த பழத்தை உண்கிறோமோ அதுபோல எம்பெருமான் அடியார்களுடைய அன்பு என்கின்ற அந்த பழத்தை சுவைக்கிறான். கல்லாகி அடியார் மனத்தை உரிக்கின்றான், ஊறச் செய்து அருள் நீரை சுரக்க செய்து அதை உரித்த பிறகு அந்த அன்பு என்கிற கனி இருக்கிறது அல்லவா, அதை யார் சுவைக்கிறார் என்றால் எம்பெருமான். கள்ளார் உரித்த கனியே போற்றி, காவாய் கனக குன்றே போற்றி. காத்தல் தொழிலை செய்யக்கூடிய கனக குன்று, கனகம் என்று சொன்னால் பொன் என்று பொருள். மேருமலையை குறிக்கிறது, இமயமலையை குறிக்கிறது. அது பொன்னாக விளிரக்கூடியது. இவன் மலையாகவே இருக்கிறான். அந்த மேருமலைக்கு நிகராக எம்பெருமானுடைய உடலையே உருவகப்படுத்தி சொல்கிறார். உருவமாக கள்ளார் உரித்த கனியே போற்றி, காவாய் கனக குன்றே போற்றி. என்றன கருளாய் போற்றி. அவருடைய பெருமைகள் எல்லாம் சொல்லி போற்றி வணங்குகிறேன் வணங்குகிறேன் என்று சொல்லக்கூடிய பொழுது அதற்கு அடுத்து ஒரு சொல் மாணிக்க வாசக பெருமானுக்கு வராமல் வியப்பாக அப்படி பார்க்கிறார். என்ன சொல்வதுன்னு தெரியல. அந்த வியப்பின் காரணமாக ஒரு வியப்பு சொல்லை போடுகிறார். என்றன கருளாய் போற்றி. அடுத்து வார்த்தை வரவில்லை, பாடலை எழுதியாக வேண்டும். என்று சொன்னால் வியப்பு இடைச்சொல் என்று சொல்லுவார். அதற்கு பொருள் கிடையாது. கத்துறோம். அதற்கு பொருள் இருக்கிறதா என்றால் பொருளற்ற ஒளி, வியப்பு. எம்பெருமானுடைய திருவிளையாடுகள் எல்லாம் பார்த்த பிறகு, அவருடைய செயலை பார்த்த பிறகு வியப்பு மீதூர ஒரு வியப்பிடை சொல்லை போடுகிறார். என்றன கருளாய் போற்றி, படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி. படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி. முத்தொழில்களை செய்கின்றார். பிரம்மனை அதிட்டித்து படைத்தல் தொழிலை செய்கிறார். திருமாலை அதிட்டித்து காத்தல் தொழிலை செய்கிறார். உருத்திரனை அதிட்டித்து அவன் அழித்தல் தொழிலை செய்கிறான். ஆனால் அந்த 3 தொழிலும் இவனுடைய இயக்கம் இல்லாமல் அது நடக்க. படைத்து அழித்து துடைத்தொழித்தல் 3ம் உடையவே எம்பிரான் தொழில் என்று சித்தியார் சொல்லுகிறது. சிவஞான சித்தியார்
துடைத்தருள் தொழில் 3 எம்பெருமான் செய்கின்றான். எனவே 3 தொழில்களையும் செய்கிற பொழுது இந்த 3 தொழில்களையும் ஒருவனே செய்கிறானே என்கின்ற மேலும் ஒரு உயர்வு ஏற்படுகிற பொழுது போடுகிறார். படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி இடரை களையும் எந்தாய் போற்றி. இடரை களையும் எந்தாய் போற்றி. இடர் என்று சொன்னால் துன்பம் என்று ஒரு வரியிலே நாம் சொல்லிவிட்டு போய்விடலாம். என்ன துன்பம் என்றால் துன்பத்துல 3 வகையான துன்பம் இருக்கிறது. ஆதி தெய்வீகம் என்கிற ஒரு துன்பம், ஆதி பௌதிகம் என்கிற ஒரு துன்பம், ஆதியான்மிகம் என்கிற ஒரு துன்பம். ஆதி தெய்வீகம் என்று சொல்லுகிற பொழுது தெய்வத்தாலே ஏற்படக்கூடிய துன்பம் என்றால் தெய்வத்தாலே என்ன துன்பம் ஏற்படுகிறது? யமனை கூட நாம் ஒரு தெய்வமாக வழிபடுவோம். அவனாலே ஏற்படக்கூடிய துன்பம், கர்ப்பத்தாலே ஏற்படக்கூடிய துன்பம். இப்படி இந்த துன்பங்களை எல்லாம் ஆதி தெய்வீகம் என்று சொல்கிறார். ஆதி பௌதிகம் என்கிறது 2வது இடர். அது எதை குறிக்கிறது என்று சொன்னால் பஞ்சபூதங்களை குறிக்கிறது. பஞ்சபூதங்களாலே வரக்கூடிய துன்பங்கள், மழையால், காற்றால், பூகம்பத்தால், இடியால், மின்னலால், இப்படி இயற்கையினாலே ஏற்படக்கூடிய துன்பங்கள் இருக்கின்றதல்லவா, அந்த துன்பங்களை ஆதி பௌதிகம். ஆதியான்மிகம் என்பது என்ன என்றால் எனக்கு நானே தேடிக்கொள்வது, எனக்கு பிறரால் ஏற்படுவது, என்னுடைய கவலையால் எனக்கு ஏற்படுவது, மற்றவர்கள் மீது நான் கொள்ளக்கூடிய அந்த பொறாமை உணர்வால் ஏற்படக்கூடியது. இது ஆதியான்மிகம். ஆதி தெய்வீகம் என்கிற ஒரு இடர், ஆதி பௌதிகம் என்கிற ஒரு இடர், ஆதியான்மிகம் என்கிற ஒரு இடர். இந்த 3 இடரையும் களையக்கூடியவன் எவன் என்று சொன்னால் அது எம்பெருமான் ஒருவன் தான். எப்படி? இடரை களையும் எந்தாய் போற்றி. எந்தாய்னு ஒரு சொல்லாட்சியை பயன்படுகிறார். எந்தை, என் தந்தை. அந்த எந்தை என்கிற அந்த சொல் எந்தாய் என்று விழியேற்று வந்தது, அழைப்பதாக வந்தது. எந்தாய் என்றால் அழைத்தல் பொருளில் தான் வந்தது. அதை விழியேற்றல் என்று சொல்லுவோம். விழி என்றால் அழைத்தல். ஏன் எந்தாய் என்று சொல்லுகிறோம்? இந்த 3 வகையான துன்பங்கள் எல்லாம் இருக்கின்றன. அந்த 3 வகையான துன்பங்களும் என்னுடைய அடியாரை சென்று சேர்வதற்கு முன்னாலே நீ களைகிறாய் அல்லவா? மகனுடைய ஒரு சேயினுடைய குழந்தையினுடைய துன்பத்தை, அந்த துன்பம் வருவதற்கு முன்னாலேயே தந்தை அறிந்து அந்த இடரை, அந்த துன்பத்தை களைவார். அதுபோல இயற்கையான துன்பமாக இருந்தாலும், தெய்வத்தால் வருகிற துன்பமாக இருந்தாலும், ஒரு ஆன்மாவால் வரக்கூடிய துன்பமாக இருந்தாலும், எத்தகைய துன்பம் என்னுடைய அடியானை அடைகிறது, அது அடையக்கூடாது என்று சொல்லி அதை தடுத்து நிறுத்தி என்னை காப்பாற்றுகிறாயே என்கிற செயலுக்காக எந்தாய். இடரை களையும் எந்தாய் போற்றி, ஈச போற்றி, இறைவா போற்றி. ஈச போற்றி. ஈசன் என்று சொன்னால் படைப்பவன் என்கின்ற ஒன்று, தலைவன் என்கின்ற ஒன்று, வியக்கத்தக்க செயலை செய்யக்கூடியவன் என்று ஒன்று. வியக்கத்தக்க செயலை செய்யக்கூடியவன் அவன் தான் ஈசன். ஈசன் பட்டம் எல்லாருக்கும் இருக்க. திருமாலை ஈசன் என்று சொல்லுகிறோம், எனக்கு தெரியும். பிரம்மனை ஈசன் என்று சொல்லுகிறோம். எம்பெருமான் ஒருவனை தான் ஈசன் என்று சொல்லுகிறோம். ஏன்னா வியக்கத்தக்க செயலை செய்து அடியார்களை காப்பாற்றக்கூடியவன். அது எப்படி இவன் செய்கிறான் என்று யாருக்குமே தெரியாது. ஈச போற்றி, இறைவ போற்றி. இறை என்று சொன்னாலும் அதே தான். கடவுள் என்று பொருள், காப்பாற்றுவோம் என்று பொருள், தலைவன் என்று பொருள். இவனுக்கு மேல் ஒருவன் இல்லை, இவனை தவிர மற்றொருவன் இல்லை. இறை. ஈச போற்றி, இறைவ போற்றி,
தேசப்பளிங்கின் தெளிவே போற்றி. தேசப்பளிங்கின் தெளிவு என்று தேசு தேஜஸ். தேஜஸ் என்பது வடமொழி, மொழி பொருந்தியது. தேசு என்று தமிழ்படுத்தப்பட்டது. தேச பளிங்கு என்று சொல்லுகிற பொழுது பளிங்குகள் எல்லாம் ஒளிர்ந்த நிறமுடையது. பளிங்கு போன்ற மலைகள் எல்லாம் திரண்டு வருகிற பொழுது அது எத்தகைய ஒளியை கொடுக்குமோ அப்படிப்பட்ட ஒளியை கொடுக்கக்கூடியவன். ஆயிரம் ஆயிரம் சூரியன், அந்த சூரியன்கள் எல்லாம் ஒளிரக்கூடிய ஒளி எப்படி இருக்குமோ அதற்கு மேலும் அளவிட முடியாத ஒளியை உடையவன் என்று. தேசப்பளிங்கின் திரளே போற்றி. திரள்னா பல்வேறு விதமான ஒளியை உடைய பொன்போல் மின்னக்கூடிய மலையினுடைய திரட்சி என்று, கூட்டம் என்று. தேசப்பளிங்கின் திரளே போற்றி. அரசே போற்றி. அரசே போற்றி. அமுதே போற்றி. அரசே போற்றி, அமுதே போற்றி. அரசே போற்றி, அமுதே போற்றி என்று. அரசே என்பது, அரசே என்பதன் போலி என்று சொல்வார். அரசன், அரசன், ரை இடையில் நின்ற ஐகாரமானது, அதை இடை போலி என்று சொல்லுவார். போலி என்று சொன்னால் போலியாக ஒரு எழுத்து அங்கே நின்று பொருள் மாறாமல் இருப்பது. அரசே போற்றி. ஏற்கனவே அரசன் என்பவனுக்கு நாம் விளக்கத்தை கொடுத்திருக்கின்றோம். அரசே போற்றி, அமுதே போற்றி. நீ அரசனாக மட்டுமல்ல, நீ எப்படி இருக்கிறாய்? அமுதமாகவும் இருக்கின்றாய். எப்படிப்பட்ட அமுதம்? ஆறா அமுதமாக இருக்கின்றாய். ஏனென்றால் மன்னனாக இருப்பது பெரிதல்ல, அந்த மன்னன் கொடுங்கோல் மன்னனாக இருக்கக்கூடாது. அவன் எப்பொழுதும் குடிகளுக்கு, குடிமக்களுக்கு இனிமை வாய்ந்தவனாக இருக்க வேண்டும். எம்பெருமான் சுந்தரபாண்டியனாக அழகனாக மதுரையிலே கோலோச்சுகிற பொழுது அவன் எத்தகைய அருள் பெரும் செயலை எல்லாம் செய்து இனிமை வாய்ந்தவனாக இருந்தான் என்பதை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அரசே போற்றி, அமுதே போற்றி, விரைசே சரண விகிர்தா போற்றி. விரைசே சரண விகிர்தா போற்றி. விரை என்று சொன்னால் மனம் என்று பொருள், நறுமணம் என்று. விரைசேர் சரணம். சரணம் என்றால் வணங்குதல். வணங்குதல் என்கிற செயல் மனம் பொருந்தியதாக இருக்குமா? நான் 2 கைகூப்பி வணங்குகிறேன், இதில் என்ன மனம் இருக்கிறது? கீழே விழுந்து 8 அங்கங்களோடு வணங்குகிறேன், அதில் என்ன மனம் வரப்போகிறது? ஏன் விரைசேர் சரணம் என்று சொன்னார்? மனம் பொருந்திய வழிபாடு என்றால் அதற்கு என்ன பொருள்? எதை நோக்கி அவன் வணங்குகிறான்? இறைவனுடைய இணையார் திருவடி இருக்கிறது அல்லவா? அந்த 2 இணையான திருவடிகளில், அந்த 2 இணையான திருவடிகளும் தாமரை கமலம் போன்று மனம் பொருந்தியதாக இருக்கிறது. எனவே அதை வணங்குகிற பொழுது அந்த வணங்கும் தொழிலுக்கும் இறைவனுடைய திருவடியிலிருந்து அந்த மனம் சேருகிறது. எனவே விரைசேர் சரணம். எனவே விரைசேர் விரைசேர் சரண விகிர்தா போற்றி. ஆதி போற்றி, வேதி போற்றி, விமலா போற்றி. வேதி போற்றி, விமலா போற்றி. வேதி என்று சொன்னாலே வேதத்தை உடையவன் என்று உடனே நாம் அங்கே பொருட்போம். அதுவல்ல, வேதி என்று சொன்னால் வேதிப்பவன் என்று பொருள். அது என்ன வேதித்தல்? ஐயா இருக்கிறார், ஒரு பொன்மணிகள் செம்பிலே ஒரு களிம்பை புகுத்தி பொன்னாக வேதிக்கக்கூடிய தன்மை இருக்கு, மாற்றக்கூடிய தன்மை இருக்கின்றதா? அது ஒரு ரசாயன கலவை, அதற்கு பேர் வேதித்தல் பேர். அப்படின்னா இதற்கு வேதத்தை உடையவனை என்றால் அதற்கு பின்னாலே அறிவே போற்றி என்று சொல்லுகின்ற காரணத்தினால அது வேதத்தை மையமாக வைத்து சொல்லுகிறார். ஏற்கனவே நான்மறை என்கிற ஒரு நான்மறை முதல்வாய் என்று சொல்லிவிட்டார். எனவே இந்த வேதி என்பதற்கு வேதித்தல் என்று பொருள்.
பொருளை மாற்றி நாம் இடர்பட வேண்டாம். அந்த வேதித்தல் வேதி என்பது இரண்டு இருக்கிறது. ஒன்று தரிசன வேதி, இன்னொன்று ஸ்பரிச வேதி என்று சித்தாந்தம் சொல்லுகிறது. தரிசன வேதினா என்ன, ஸ்பரிச வேதினா என்ன? இறைவனை பார்க்கிற பொழுதே என்னுடைய உடலும் உள்ளமும் உணர்வும் மாறுகிறது. ஒரு வேதி மாற்றம் நடக்கிறது. இது தரிசன வேதி. ஸ்பரிச வேதி என்று சொல்லுகிற பொழுது குருந்த மரத்தடியின் கீழே எம்பெருமான் மாணிக்கவாசகருடைய தலையிலே தன்னுடைய திருவடியை வைக்கிறான், உடலை வைக்கிறான். ஸ்பரிசம் வைக்கிற பொழுதே அவருடைய உடலிலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. பல இடங்களிலே எம்பெருமானுடைய அந்த செயலை நாம் மாற்றி. எனவே ஸ்பரிச வேதி என்ற ஒன்று, தரிசன வேதி என்று ஒன்று. இது வேதிப்பவன் என்கிற பொருளிலே சொல்லுகிறதே தவிர வேதத்தை உடையவன் என்கிற பொருள் இல்லை. ஏனென்றால் பின்னாலே அறிவே போற்றி. வேதி போற்றி, விமலா போற்றி. விமலா மலன், விமலன் மலம் அற்றவன், மலத்தை சாராதவன், இயற்கையாகவே மலத்தில் இருந்து விலகி நிற்பவன். எனவே விமலன் மலங்களுக்கு அப்பாற்பட்டவன் தானே. அதனால விமலன் என்கிற ஒரு பெயரை போட்டிருக்கிறார். விமலா என்ற பெயர்லாம் ஏற்கனவே போடுவது உண்டு. அதற்கு அர்த்தத்தை புரிந்து கொண்டார்களா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. மலன் விமலன், விமலன் என்று சொன்னால் மலத்திற்கு அப்பாற்பட்டவன். வேதி போற்றி, விமலா போற்றி, ஆதி போற்றி, அறிவே போற்றி. ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி தானே அவன். இப்ப ஏன் ஆதி போற்றின்னு சொல்றார் என்றால், இந்த கண்ம உலகத்திலே வாழக்கூடிய உயிரினங்கள் ஒன்றை தேடிக்கொண்டே போகிறது. எது முழு முதல் கடவுள்னு அதற்கு ஒரு பொருட்டாக, ஒரு இலக்காக இவன் தான் தெரிகிறான். அதை மையமாக வைத்து ஆதியினர். அவன் ஆதி இல்லாதவன் தான், அந்தமும் இல்லாதவன் தான். ஆதியும் அந்தமும் இல்லாத அருள் பெரும் ஜோதி தான். அப்ப ஆதி போற்றி என்றால் ஆதியிலிருந்து உன்னை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு தெரிந்த வரையிலே. எனவே ஆதியும் நீதான், அனாதியும் நீதான். நீ அனாதிதான். ஆனால் இந்த இடத்திலே ஒரு குறிப்பிட்ட கால நிர்ணயத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக கண்ம பூமியிலே வாழக்கூடிய உயிரினங்கள் புரிவதற்காக ஆதி என்கிற சொல்லை பயன்படுத்துகிறார். ஆதி போற்றி, அறிவே போற்றி. பின்னாடி வந்துடுறார். அறிவு என்று சொல்லுகிற பொழுது ஞானத்தினுடைய திரளாக இருக்கக்கூடிய, வேதங்களுக்கெல்லாம் முழு முதல் பொருளாக இருக்கக்கூடியவன், அறிவாகவும் இருக்கக்கூடியவன். எத்தனையோ அறிவு இருக்கிறது. 6 அறிவு உள்ள பொருள் இருக்கு. ஒன்றறிவதிலே, உற்றறிவதிலே, இரண்டறிவதிலே அதனுடன் நாவே, மூவறிவதிலே அதனுடைய கண்ணே என்றெல்லாம் இல்லையா? ஆறறிவதிலே அதனுடன் மனநே என்றெல்லாம் வந்து தொல்காப்பியர் சொல்வார். அத்தனை அறிவையும் கொடுக்கக்கூடியவன் யாருன்னா இவன் தான். எனவே அறிவுன்னு போட்டுட்டார். ஓரறிவுடைய உயிர், ஈரறிவுடைய உயிர், மூவறிவுடைய உயிர், அதுபோல 6 அறிவுடைய உயிர்கள் இருக்கின்றன. அத்தனை அறிவையும் கொடுத்து அந்த அறிவாகவும் இருப்பவன் இவன். இங்க பார்க்கணும், கொடுக்கக்கூடியவன் மட்டுமல்ல, அந்த அறிவாகவும் இவன் இருக்கக்கூடியவன். எனவே ஆதி போற்றி, அறிவே போற்றி, கதியே போற்றி, கனியே போற்றி. கதியே போற்றி, கனியே போற்றி. கதி சாதாரணமாக பேசுகிறவங்க சொல்லுவாங்க, நற்கதி அடைய வேண்டாமா என்று சொல்லுவாங்க. கதி என்று சொன்னால் வீடு வேறு என்று பொருள். கதி என்று சொன்னால் பேரின்பம் என்று பொருள். சரி, இறைவனை அடைவதற்கு, இறைவனை அடைந்தாலே அதற்கு பேரின்பம் என்று பெயர். இறைவனை அடைந்தாலே அதற்கு நற்கதி என்று பெயர். வீடு வேறு என்று பொருள். கதி வீடு வேறு, பேரின்பம். இறைவனே எப்படி இருக்கிறான்? கதியாக இருக்கிறான், பேரின்பமாக இருக்கிறான், வீடு வேறாக இருக்கிறான். உருவாக்கம்
இறைவனை அடைவதனால உனக்கு வீடு பேறு வருகிறது என்று நினைக்காது. இறைவனை அடைவதனாலே நீ பேரின்பத்தை பெறுகிறாய் என்று நினைக்காதே. அதுவே பேரின்பம், அதுவே வீடு பேறு. வேற என்ன இருக்கும்? கதியே, அப்படிப்பட்ட கதியே போற்றி, உன்னை போற்றி நான் வணங்குகிறேன். கனியே போற்றி, நீ என்ன செய்கிறாய்? அந்த திருவம்பாளையில 5வது பாடலை பாடுறார். அதுல இடையில உள்ள வரி இருந்தாலும் பாடல் முழுவதையும் நான் சொல்லிவிடுகிறேன். ஏனென்றால் எனக்கு நினைவு வரும்போது அம்மா கேட்பாங்க, எப்படி நினைவுபடுத்துகிறீர்கள்? ஒரு வாய்ப்பு. கல்லாமணத்து கடைபட்ட நாயேனை வல்லாத தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்தழுத்தி வினைகளந்த வேதியனை இல்லை நகர்வுக்கு சிற்றம்பலம் மண்ணும் முல்லை விடையானை பாடுது காணம்மாராய். கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்தை அழுத்தி வினை கடந்த வேதியனை. கல்லாக இருக்கக்கூடிய அடியாருடைய உள்ளத்தை அருள் நீரை சுமந்து அதை பிசைகிறான், மென்மையாக மாறுகிறான். பிசைந்து எப்படி மாற்றுகிறான்? கனியாக மாற்றுகிறான். சப்பாத்தி போடுகிறோம், மாவை பிசைகிறோம், மென்மையா மாறுது. சப்பாத்தி இன்னும் மென்மையா மாறணும்னா நல்ல வெந்நீரை பிசைக்கணும். 3 நாளா எனக்கு அதான் சாப்பாடு. ரொம்ப மென்மையா இருக்கு. அது எப்படி கனியாக்க முடியும் என்றால், கனி இயற்கையானது. கனி இயற்கையாகவே மென்மையானது. மற்ற பொருள்களை எல்லாம் செயற்கையாக மென்மையாக்க முடியுமே தவிர ஒரு பொருளை இயற்கையாக மென்மையாக்க முடியுமா? இயற்கையாக மென்மையானது எது? கனிதான். எனவே அருள் நீரை சுரக்கிறான் அடியார்களுடைய உள்ளம். அந்த அருள் நீரால் தானாக இயற்கையாக அது மென்மையாக மாறுகிறது, மென்மையாக மாறுகிறது. கதியே போற்றி கனியே போற்றி நதிசே செஞ்சடை நம்பா போற்றி. நதிசே செஞ்சடை நம்பா போற்றி. நதி கங்கையாறு. சேர் கங்கை ஆற்றை தன்னுடைய தலைமுடியிலே சேர்த்து வைத்திருக்கிறார். அவருடைய உருவத்தை கொண்டு வருகிறார். இங்க வேற ஒண்ணும் இல்லை. இதுவரை குருவாகத்தான பார்த்தார், குருவாகத்தான பார்த்தார். இப்ப அவருடைய உருவத்தை கொண்டு வருகிறார். நதிசேர் செஞ்சடை நம்பா போற்றி. நம்பன் என்று சொன்னால் என்ன பொருள்? நம்பிக்கைக்குரியவனா? இல்லை. இயக்கத்தகுந்த செயலை செய்யக்கூடியவன், மேன்மையான குணங்களை பெற்றவன். அவனுடைய குணம் போல் வேறு ஒருவனுக்கு இல்லை. பின்னாடி அவனுடைய அந்த என் குணத்தை சொல்ல போகும். குணமே போற்றி புரிய போகுது. அதுல கொஞ்சம் விரிவா பார்ப்போம் இல்லையா? நதிசே செஞ்சடை நம்பா போற்றி. நம்பன் என்று சொன்னால் மிகச்சிறந்த குணங்களை உடையவன். அத்தகைய குணங்கள் வேறொருவரிடம் இல்லை என்று வியக்கும் வண்ணமாக இருக்கும். எனவே நம்பன் என்கிற சொல்லை நதிசே செஞ்சடை நம்பா போற்றி. உடையாய் போற்றி உணர்வே போற்றி. உடையாய் போற்றி. எதை உடையவன்? ஏராளமான அடியவர்களை உடையவன். எதன் காரணமாக? தன்னுடைய அருளி செயல்கள் மூலமாக. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய யானை முதலா எறும்பு ஈராய அத்தனையும் அவனுடைய உடைமை. எனவே உடையாய். யானை முதலாக எறும்பு ஈராய சிறிய உயிர்களிலிருந்து பெரிய உயிர்கள் வரை அத்தனையும் அவனுடைய உடைமை. வேறு யாருக்கும் அது சொந்தமல்ல. உடையாய் போற்றி. உணர்வே போற்றி. உணர்வுங்கிறது என்ன பார்க்க முடியுமா? ஐயா அப்படியே உணர்வோட பேசுகிறார் சொல்றார். ஐயா ஐயா உணர்ச்சி பொங்க பாடுகிறார் என்று சொல்லுகிறார். அந்த உணர்வை வெளிப்படையா பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அது ஒரு மெய்ப்பாடு. உணரத்தான் முடியும் உணர்வை.
அப்ப உணரும் உணர்வு, உண்ணும் உணவு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் எம்பெருமான். அதுதான் உணர்வு. வைணவத்தில் வரும், இருந்தாலும் ஒரே ஆசிரியர் இதை கொண்டு செல்கிறார். உணரும் உணர்வு, அந்த உணர்வு முழுவதும் சிவனாகவே இருக்கிறார். உண்ணும் உணவு, உண்ணுகிற பொழுதே அது சிவமாக காட்டி. பருகும் நீர், பஞ்சபூதங்களிலே ஒன்றாக நீராக அவன் இருக்கிறான், அது சிவமாக எனக்கு தெரிகிறது. பருகும் நீர். தின்னும் வெற்றிலை, அந்த வெற்றிலை கூட பசுமையாக இருக்கிறது. மாபெரு பாகனாக இருக்கிற பொழுது அந்த பசுமை நிறம் எனக்கு தெரியுது. அப்ப எதை எடுத்தாலும் எம்பெருமானாக அவன் காட்டி. உடையாய் போற்றி உணர்வே போற்றி, கடையே அடிமை கண்டாய் போற்றி. கடையே அடிமை கண்டாய். கடையனுக்கும் கடை, நாயின் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவன். கடையவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானே, உன்னை நான் போற்றுகிறேன், வணங்குகிறேன். கடையாய் போற்றி, அடிமை உடையாய் போற்றி, உணர்வை போற்றி, அடியேன் உடைமை கண்டாய் போற்றி. அடியேன் உனக்கு அடிமையாக நான் இருக்கிறேன். எப்பொழுதும் உனக்கு அடிமைதான் நான். என் நோய் நான் உன்னிடம் நான் என்ன செய்து விட்டேன்? கொடுத்து விட்டேன். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை. இல்லையா? சங்கரா யாருக்குள்ளோ சதுரு. இல்லையா? கடையேன் உடைமை அடிமை கண்டாய் என்று சொல்கிறார். அப்ப கடையனாக இருக்கக்கூடிய என்னை நீ உடைமையாக கொண்டிருக்கிறாய். அப்ப உடையாய் போற்றி, உணர்வை போற்றி, கடையேன் அடிமை கண்டாய் போற்றி. கடையேன் அடிமை கண்டாய் போற்றி. அடுத்த வரைக்கு நான் வருகிறேன். வானோர் கரி ஐயா போற்றி, அணுவே போற்றி. ஐயா என்று சொல்லுகிற பொழுது தலைவன் என்கிற பொருளில் வருகிறது. ஐயா, ஐயன் என்கிற சொல். ஐ என்பது வியப்பு சொல். தொல்காப்பியம் சொல்லுகிறது வியப்பிற்கு உரியவன் அவன் ஐயன் என்கிற பொருள். ஐயா என்பது வெளியேற்றது. ஐயா போற்றி, அணுவே போற்றி. அணு என்று சொன்னால் நுட்பத்திற்கும் நுட்பமானது என்று பொருள். நுண்ணிய பொருளுக்கும் நுண்மையானது. எல்லுழை கதிரின் துண்ணனு குறைய 100 கோடியின் மேற்பட விரித்தன என்றெல்லாம் நாம் சொல்லுகின்றோம் அல்லவா? அப்படி ஐயா போற்றி, அணுவே போற்றி, சைவா போற்றி, தலைவா போற்றி. சைவா போற்றி, இறைவன் ஆதி செய்வனா அனாதி செய்வனா, அல்லது திருவையாறிலே சைவனாக வந்தான் என்றெல்லாம் புராணம் கூறுகிறது. ஏன் சைவா போற்றி என்று சொல்கிறார்? சைவா என்பதற்கு என்ன கருதுகோள், என்ன பொருள்? புலால் உணவு உண்ணாமல் இருக்கிறார், அதுவல்ல. சைவம், சைவன் என்று சொன்னால் இவன் ஒருவன் தான் இந்த உலகத்திலே செய்யக்கூடாத செயலையெல்லாம் செய்கிறான், வியப்பிற்குரிய செயலை செய்கின்றான். இவனை தவிர வேறொரு செயலை செய்யக்கூடியவன் யாரும் இந்த உலகத்தில் இல்லை. மற்ற பொருள்கள் எல்லாம், மற்ற உயிர்கள் எல்லாம் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஒரே நிலையில் இவன் இருக்கக்கூடியவன், துன்பத்தை தராதவன். குறியீட்டு சொல் அகராதி எடுத்து பார்த்துட்டு தான் வர்றேன். ஐயா கொடுத்த சைவா போற்றி, தலைவா போற்றி. தலைவன் தலைமை பண்பை உடையவன், பிரபஞ்சத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான், உயிரினங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான். சைவ போற்றி, தலைவா போற்றி, குறியே போற்றி, குணமே போற்றி. குறியே போற்றி, குணமே போற்றி. என்ன குறி? எது குறி? வேடுவன் இருக்கிறான், ஒரு பறவையை இலக்காக வைக்கிறான். இலக்கு
என்பதுதான் நம்முடைய குறி. குறி என்று சொன்னால் ஒருவன் கண்ணாலே வைக்கக்கூடிய இலக்கு, அடைவதற்கான இலக்கு என்று பொருள். குறி என்று சொன்னால் அடைவதற்கான இலக்கு, அதுதான் சரியான சொல்லாட்சி பொருள். அப்ப யாருக்கு இலக்காக இருக்கிறான்? அடியவர்களுக்கு இறைவனுடைய திருவடி இலக்காக இருக்கிறது. எனவே அந்த திருவடியே குறி. யாருக்கு குறியாக இருக்கிறது? அடியவருக்கு குறியாக இருக்கிறது. குறியே போற்றி குணமே போற்றி என் குணத்தான் தாளை வணங்கான். 8 குணங்கள். பரிமேலழகர் 8 குணங்களுக்கு உரை எழுதுவார். 8 குணங்களுக்கு உரை எழுதுவார். தன்வயத்தன் ஆதல், இயற்கை உணர்வினன் ஆதல், இயற்கை உணர்வினன் ஆதல், வரம்பில் ஆற்றல் உடைமை, முடிவில்லாத இன்பம் உடைமை என்றெல்லாம் சொல்லி ஒரு 8ஐ சொல்லுவார். அந்த 8 குணங்களும் யாருக்கு இருக்குன்னா இவனை தவிர வேறு ஒருவனுக்கு இல்லை. தூய உடம்பினன் ஆதல். தூய உடம்பு இவன் ஒருவனுக்கு தான். மற்ற உடம்பு எல்லாம் அசுத்த உடம்பு தான். தூய்மையானவன் இவன் ஒருவன் தான். தன்மயப்படுத்தக்கூடிய தன்மை இவன் ஒருவனுக்கு தான் உண்டு. வரம்பு இல்லாத ஆற்றல் யாருக்கு இருக்கிறது என்றால் இவனுக்கு தான். முடிவில்லாத இன்பத்தை தரக்கூடியவன் யார் என்றால் இவன் ஒருவன் தான். வேறு யாருக்கும் இந்த உலகத்தில் இடமில்லை. எனவே உதியே போற்றி குணமே போற்றி, அப்படி 8 குணங்களுக்கும் உடையவனாக இருக்கக்கூடியவன் அவனே குணம். அவனே குணம். அவன் குணத்தை பெற வேண்டியத. நாமெல்லாம் அவனிடமிருந்து குணங்களை பெறுகிறோம், அல்லது நல்ல பண்பாடு உடையவர்களிடமிருந்து நல்ல குணங்களை பெறுகிறோம், நல்லவனாக மாறுகிறோம். குணமே அவன் தான். அப்புறம் வேறு மாற்றும் பொருள் எப்படி இருக்க முடியும்? குறியே போற்றி குணமே போற்றி நெறியே போற்றி நினைவே போற்றி. நெறி என்று சொன்னால் வழி என்று பொருள். நெறி என்று சொன்னால் வழி என்று. எதற்கு வழி? இறைவனை அடைவதற்கு அவன்தான் வழி. வழி இருக்கா? அப்படியே நேரா கைலாசநாதர் கோயிலுக்கு போறதுக்கு அந்த வழி அல்ல. இறைவனுடைய திருவடிகளை அடைவதற்கு அவனே வழியாக இருக்க வேண்டும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, இல்லைன்னா அந்த வழி கிடைக்குமா? கிடைக்காது. குறியே போற்றி குணமே போற்றி நெறியே போற்றி நினைவே போற்றி. ஏற்கனவே அந்த நினைவு நான் சொன்னேன்ல, அத்தனை நினைவும் அவன் தான். உணர்வு உண்ணும் சோறு தின்னும் வெற்றிலை பருகும் நீர். என்னுடைய நினைவுகள், என்னுடைய செயல்கள் எல்லாமே அவனாக இருக்கின்ற காரணத்தினாலே நினைவே குறியே போற்றி குணமே போற்றி நெறியே போற்றி நினைவே போற்றி வானோர்க்கரிய மருந்தே போற்றி. வானோர்கள் இருக்கிறார்களே, தேவர்கள் எல்லாம் சகலான்மாக்கள். சகலான்மாக்கள்னா சகல சுகங்களையும் அனுபவிக்க வேண்டும். அதற்காக ஒரு பதவி வர வேண்டும். தன்னுடைய உயிரை நீட்டித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இறைவனாலே கடையப்பட்ட அமுதத்தை உண்ண வேண்டும். மற்ற நேரத்திலே இறையை நினைக்கிறார்களா என்றால் அடியவர்களுக்கு இருக்கக்கூடிய நினைவு கூட சகலான்மாக்களாக இருக்கக்கூடிய தேவர்களுக்கு இல்லை. பதவி சுகம் ஒன்றையே கருதக்கூடியவர்கள். எனவே அவர்களுக்கு எப்படி இருக்கிறான்? வானோர்க்கு அரிய மருந்து. வானோர்க்கு அரிய மருந்து. அவர்களுக்கு அரியதாக இருப்பான். ஏனோர்க்கு எளிய இறைவா போற்றி. மற்ற அடியவர்களுக்கு அவன் வெளிவந்த புராணாக இருக்கிறான். அது 63 நாயன்மார்களை பார்க்கலாம், மற்ற திருவிளையாடல் புராணங்களை பார்க்கலாம், மற்ற அனைத்து வேதங்களாக இருந்தாலும் உபநிடதங்களாக இருந்தாலும் அவனுடைய வரலாற்றை காட்டக்கூடிய அத்தனை செயல்களிலும் அவன் எளியவர்க்குத்தான் உதவி இருக்கிறான். எனவே ஏனோர்க்கு எளிய இறைவா. அவர்களுக்கு அரிய மருந்து. நல்லா கவனிங்க, அவனுக்கு அரிய மருந்து தான். இன்னும் தெரியல, ஆனால் இறைவனாக யாருக்கு இருக்கிறார்? ஏனோருக்கு. இந்த 2 வேறுபாட்டையும் பார்க்க
பொள்ளாச்சி எப்படி போடுறாரு? ஏனோர் கெளிய இறைவா போற்றி மூவே சுற்றம் முரண்டு நரகிடை ஆளாமே அருள் அரசை போற்றி. 21 தலைமுறைகள், அந்த 21 தலைமுறைகளாக எம்பெருமானிடம் சிவனடியார்களாக இருந்து மல பரிவாகப்பட்டு அவர்களெல்லாம் நரகத்திலே மூழ்காமல், எப்படிப்பட்ட நரகத்திலே? முரண் உரு நரகம், முரண்கள் நிறைந்த நரகம். 7 நரகம் இருக்கு. அதை பின்னாடி நம்ம விளக்கத்துல பார்ப்போம். வேறுபாடு உடைய நரகம் 7 இருக்கு. நாகலோகம், நரகலோகம், பாதாளம், அதெல்லாம் பார்த்தா எல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் இதெல்லாம் சுதலை எல்லாம் போயிட்டு அதுல அந்த 7 நரகங்களும் வேறுபட்ட நரகம். எனவே முரண் உரு நரகம். முரண் என்றால் வேறுபாடு. ஆழாமை, அதில் ஆழாமை 21 தலைமுறையாக எங்களை எல்லாம் பரிபக்குவ செய்த எம்பெருமானே போற்றி என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை பாடலை பாடி நிறைவு செய்கின்றேன். ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றனுக்கு ஆரமுதானாய் போற்றி, மூவானாம் மலை முதல்வா போற்றி, சேவார்கள் கொடிசிவனே போற்றி, மின்னார் உருவ விருதா போற்றி, கல்லார் உரித்த கண்ணியே போற்றி, காவாய் கனக குன்றே போற்றி, ஆவாயந்திரன கருளாய் போற்றி, படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி, இடரை களையும் எந்தாய் போற்றி, ஈச போற்றி, இறைவா போற்றி, தேச பழியின் தெளிவே போற்றி, அரசே போற்றி, அமுதே போற்றி, விரைசே சரண விதுகா போற்றி, ஆதி போற்றி, வேதி போற்றி, விமலா போற்றி, ஆதி போற்றி, அறிவே போற்றி, கதியே போற்றி, கண்ணே போற்றி, நதிசே செஞ்சடை நம்பா போற்றி, உடையாய் போற்றி, உணர்வே போற்றி, கடையே நடிமை கண்டாய் போற்றி, ஐயா போற்றி, அனுதே போற்றி, சைவா போற்றி, தலைவா போற்றி, குறியே போற்றி, குணமே போற்றி, நெறியே போற்றி, நினைவே போற்றி, வானோ கரிய மருந்தே போற்றி, ஏனோர் கெளிய இறைவா போற்றி, மூவே சுற்றம் முரணுரு நரகிடை ஆழமேலருள் அரசே போற்றி. எந்நாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா இதுகாரும் என்னுடைய முறையை செய்யப்பட்ட மெய்யன்பர்களாகிய உங்களுடைய பொன்னார் திருவடிகளை மீண்டும் வணங்கி விடைபெறுகிறேன்.